சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான 65% நிதியை ஒன்றிய அரசு ஏற்பதாக நிதி அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் தொடர் அழுத்தத்தை அடுத்து 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை கடந்த வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்தது. ஒன்றிய மாநில அரசுகள் தலா 50% பங்களிப்புடன் திட்டம் செயல்படுத்தும் இத்திட்டத்திற்கான மொத்த நிதியையும் ஒன்றிய அரசே வழங்கிவிட்டதாக பாஜகவினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இதுகுறித்து விளக்கமளித்த தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் பங்களிப்பாக 7,425 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அளித்துள்ள விளக்கத்தில் இதற்கு முன்பு வரை 90% நிதி உதவியை பொறுப்பேற்று மாநில அரசு திட்டமாக இது செயல்படுத்தப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளது. மாநில அரசு 32,548 கோடி ரூபாய் கடனாக நிதி திரட்டுவதில் ஒன்றிய அரசு உதவியதாகவும் அதில் இதுவரை 6,100 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஒப்புதலின் மூலம் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கான 65% நிதியை தாங்களே ஏற்பதாக ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தங்களின் பங்களிப்பான 7,425 கோடி ரூபாய் மட்டுமன்றி திட்டத்திற்கான முழு கடனான 33,593 கோடி ரூபாயையும் தங்களது கடனாக ஏற்றுக்கொள்வதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. அந்த நிதி ஒன்றிய அரசின் பட்ஜெட்டிலிருந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எஞ்சிய 35% மதிப்பீட்டுச் செலவுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு நிதி உதவி செய்யும் என ஒன்றிய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.